இந்தியாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக என்னால் மாற்ற முடியும். அதற்கு மூன்று கடமைகள் மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டினோன்னே ஒரு சின்ன வயசு பையன் எந்திரிச்சு கேட்குறேன், ஐயா என்னையா முதல் கடமை அப்படின்னு. நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு லெனின் சொல்கிறாரு. அடுத்து ஒரு வாலிபர் எந்திரிச்சு கேட்குறாப்புல, ஐயா இரண்டாவது கடமை அப்படி என்னையா சொல்லுங்கய்யா, அதை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்யா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கும் அவர் லெனின் சொன்னார், இரண்டாவது கடமையும் படியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது ஒரு பெரியவர் எந்திரிச்சு கேட்குறாரு, ஐயா ரெண்டு கடமைன்னு சொல்லிட்டியா, மூணாவது கடமை என்னன்னு சொல்லுங்க, நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கோம், நீங்கள் எது செஞ்சாலும் நாங்கள் சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு. மூணாவது கடமையை படியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது படிப்பு ஒன்று தான். அந்த படிப்படினா இந்த உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக என்னால் மாற்ற முடியும். அதனால நீங்க முதல்ல படிக்கணும். யாரெல்லாம் தன் தலையை புத்தகத்தை நோக்கி குடிகிறார்களோ அவர்கள் பின்னாளில் இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து நடக்கலாம். அதுதான் இந்த படிப்பில் உள்ள மிகப்பெரிய முக்கியத்துவம். அதனால நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லுவாரு, ஏன்னா இளைஞர் ஐயா உங்கள்கிட்ட இந்த உலகத்தை வல்லரசாகக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, நீங்க நன்றாக படிக்கணும்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு. அதே மாதிரி எல்லாருமே சொல்ற விஷயம், மாணவர்கள் நல்லா படிக்கணும், படிச்சுட்டா போதும், நீங்க படித்த பள்ளிக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை, உங்க வீட்டுக்கும் பெருமை, உங்க நாட்டுக்கும் பெருமை. ஆனால் நீங்க எல்லாரும் நன்றாக படித்து மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.